வந்து சொல்றாங்க அப்படின்னா, சிறுபான்மையருடைய வாக்கை வந்து குறி வைக்கிறாங்க, பாரதிய ஜனதா வந்து குறி வைக்குது, அதுக்கு உடந்தையா நிறைய வடமாநிலத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருது. இப்ப அவங்கள எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பீகார்ல தூக்கிட்டாங்க நிறைய பேர். அதுல தூக்கின உடனேயும் இங்க கொண்டு வருவான். வாக்காளருக்கும் 80 ரூபா மேனிக்கு கொடுத்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. கர்நாடகால ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஸ்ஐடி 4 தொகுதியில 67% மேல முஸ்லிம்களோட வாக்குகளை நீக்கியிருக்காங்க. அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பீகாருடைய தேர்தல்கள் மிகவும் சமீபமாக வந்துவிட்டது. அதோட ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டுடைய தேர்தல் வந்துட்டு வர நடப்பு ஆண்டுல நடக்கிறதுக்கு இன்னும் டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் அதுக்குண்டான ஆயத்த பணிகள் எல்லா கட்சியிலுமே தொடங்கிட்டாங்க. இதுல எத்தனை கட்சிகள் போட்டியிடுது, எத்தனை முனை போட்டின்றது தான் வந்துட்டு எல்லாரும் சுவாரஸ்யமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாமளும் பார்க்குறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல எலெக்ஷன் கமிஷனும் இதுல போட்டியிடுது அப்படின்றது தான் வந்து ஒரு மறைமுகமான விஷயமா இருக்கு. இதுல எந்த மாதிரி அப்படின்னு கேட்டோம்னா, எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு பீகார்ல ஆரம்பிச்சு அப்படியே தமிழகத்தை நோக்கி 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் உட்பட இதுல நடக்கிறதுக்கு அவங்க சிறப்பு தீர்திருத்த பட்டியல் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பார்த்தோம்னா நடந்திருக்கு, நிறைய நேரத்துல நடந்திருக்கு. இதுல எந்த விதமான முறைகேடுகள் இல்லாம நடக்குதா அப்படின்றது தான் இதுல ரொம்ப கேள்விக்குறியான விஷயங்களா இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல விவாதிக்க போறோம் தோழர். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறிப்பாக தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் மட்டும் அக்கறை காமித்து இதை வந்து தீவிரப்படுத்துறாங்க. கண்டிப்பா அண்மையில வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எதுக்காக வலுவா வந்து சந்தேகம் ஏற்படுதுன்னா, அந்த விஷயத்துல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட ஆதாரத்தோட முன்வைத்து மீடியா முன்னால, செய்தியாளர்கள் முன்னால பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் அவரு வெளிப்படுத்தினார். அதுல என்னன்னா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல வந்து கூடுதலா வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 60 லட்சம் வாக்காளர்கள் இன்னும் சேர்த்ததான் சொல்லப்பட்டது. வேற அதே கர்நாடகால வாக்காளர் வந்து இறந்ததாகவும் கூறி இருக்கிற வாக்காளர்களை வந்து இறந்ததாகவும் நீக்கிட்டா அப்படி ஒரு சொல்லி ஒரு இதை வச்சிருந்தாரு. அந்த இறந்ததா தேர்தல் ஆணையம் கூறி உள்ள அந்த வாக்காளர் கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து டீ சாப்பிட்டு கூட தேநீர் அருந்தி கூட ஒரு செய்தியை வெளியிட்டு நம்ம இந்திய தேசம் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி, இப்போ இந்த பீகார்லயும் குறிப்பா வந்து பீகார்ல வந்து 65 லட்சத்துக்கு மேலான வாக்குகளை வந்து நீக்க செய்துள்ளார்கள். கண்டிப்பா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. ஆமா, அதுக்கப்புறம் தான் அது இஷ்யூ ஆகுது. 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கம் செய்துள்ளார்கள். அது என்ன அடிப்படையில வந்து இது குறிப்பாக வந்து பாதிக்கப்படுறது ரொம்ப யாருன்னா, அவங்களோட ஆய்வு எடுத்ததுல வந்து சொல்றாங்க அப்படின்னா, சிறுபான்மையருடைய வாக்கை வந்து குறி வைக்கிறாங்க, பாரதிய ஜனதா வந்து குறி வைக்குது, அதுக்கு உடந்தையா தேர்தல் ஆணையம் இருக்குமோங்கிறத ஒரு ஐயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்து வலுவா வருது. ஏன்னா அவங்களோட சமீப கால தேர்தல் ஆணையத்தோட சமீப கால செயல்பாடுகளும் இல்லாத மாதிரி, சரிவா இல்லாத மாதிரி தான் எல்லாருமே ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்திட்டு வராங்க. தன்னுடைய உரிமை, அதாவது வாக்கு என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய உரிமை, கடமை. அந்த உரிமை கடமையை கூட நம்ம பெறுவதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இப்ப வந்து நம்மளை வந்து மக்களை வந்து தள்ளிட்டாங்க. கண்டிப்பா இது இந்த அவலங்களை வந்து எந்த நாட்டிலும் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. இதுக்காக தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆதாரப்பூர்வமா வலுவா இந்த வாக்கு திரட்டு இருக்கு, தேர்தல் ஆணையத்தின் மூலம் மிக வலுவான ஆதாரத்தோட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தோழர் எனக்கு இன்னொரு இதுவும் ஞாபகம் வருது. ரொம்ப சமீபத்துல கர்நாடகால எஸ்ஐடின்னு ஒண்ணு அமைச்சாங்க. அதாவது இந்த தேர்தல் வாக்கு திருட்டுகளை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனை எடுத்து நடத்த சொன்னப்போ, அதாவது அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னப்போ அவங்க இதை கண்டுக்கவே இல்லை. மாறா வந்து நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் மீதே வந்து நீங்க அபிடேவிட்டை ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா எஸ்ஐடி ஒண்ணு கர்நாடகாலே அமைச்சு, அந்த எஸ்ஐடி என்ன சொல்லுச்சுன்னா, இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்டேட் அமைச்சர் என்னன்னா, ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை மாதிரி ஒண்ணு ரிப்போர்ட், அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஒரு வாக்காளருக்கும் 80 ரூபா மேனிக்கு கொடுத்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ப்ரூவ் பண்ணிருக்காங்க எஸ்ஐடி. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் அது எடுக்கவே மாட்டேன்ருச்சு. தனிப்பட்ட முறையில அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம் அதை எடுத்து நடத்தி இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் ஒரு பெரிய விஷயமாவே கண்டுக்காம இருக்காங்க. இதுலயும் எத்தனை சித்து விளையாட்டுகள் பாருங்களேன். ஒரு விஷயம் நம்ம தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கிடணும்.
பாரதிய ஜனதா கட்சி வந்து எங்கெல்லாம் வந்து அந்த கட்சி நுழைய முடியாம ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதோ அந்த ஸ்டேட்டை வந்து ரொம்ப அவங்க வந்து எப்பவுமே கவனம் செலுத்துவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வட மாநிலங்களோட தென் மாநிலங்கள் அவங்களோட ஈர்ப்பு வந்து அதிகமா இருக்கும். கண்டிப்பா அந்த அடிப்படையில தான் வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து கேரளா சட்டசபையில முதலமைச்சர் வந்து பினராயி விஜயன் அவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததாகவும் ஒரு இது இருக்குது. நம்ம தமிழகத்திலே வந்து மன்முக முதல்வர் அவர்கள் தலைமையில வந்து அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் 2ஆம் தேதி தொடங்குவதா சொல்லி நம்ம அறிய முடியுது. எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து சொல்ல முடியுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து முழுக்க முழுக்க குறிப்பா பாதிக்கப்பட வேண்டிய மக்கள் வந்து எப்படின்னா சிறுபான்மையர் வாக்குகளையும் தலித்துகளையும் குறிவைத்து வந்து இந்த வாக்கை வந்து நீக்கிறதா சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலையும் வெளி வந்து உள்ளது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பீகார்ல வந்துட்டு ஒரு ஆய்வு எடுக்கிறப்போ குறிப்பா ஒரு 4 தொகுதி, அந்த 4 தொகுதியில என்ன பண்றாங்கன்னா முஸ்லிம்கள் வந்து 80% அங்க இருக்காங்க பீகார்ல. அந்த தொகுதியில அந்த 4 தொகுதியில 67% மேல முஸ்லிம்களோட வாக்குகளை நீக்கியிருக்காங்க. ஒட்டுமொத்த பீகார்ல சுமார் 3.25 லட்சத்துக்கும் மேல முஸ்லிம்களோட வாக்குகளை நீக்கியிருக்காங்க. இதுலதான் நமக்கு நோக்கம் தெளிவா தெரியுது. அதெல்லாம் என்னன்னா இவங்க என்ன பண்ண வர்றாங்கன்னா பொதுவா நீக்கிறதுல சும்மா பார்த்துட்டே போனோம்னா நமக்கு தெரியாது. இன்டெப்தா உட்காந்து யார் யாரெல்லாம் நீக்கியிருக்கான்னு வரிசையா தேடி பார்த்தோம்னா தான் வந்துட்டு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் நீக்கியிருக்காங்கன்ற மாதிரி, அதாவது அவங்களோட அறிக்கை வந்து பொதுவாதான் இருக்கும். ஆனா அதுல நம்ம தேடி பார்த்தாதான் இத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்றத வந்து இந்துல நிறைய இதுல வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க அதை மறுக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் மறுக்குது. இருந்தாலும் நடந்த நிகழ்வுன்னு பார்த்தா அதுல எத்தனை பேர் நீக்கியிருக்காங்கன்னா மைனாரிட்டிஸ் தான் நிறைய பேர் நீக்கியிருக்காங்க. யார் அந்த சட்டசபையில வந்துட்டு நிறைய தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட சதம் இருக்கும்ல, தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள், அந்த வாக்குகள் எல்லாம் காலி பண்ணி. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு சொல்றது ஒரு பாயிண்டான விஷயம். இப்போ குறிப்பா வந்து தமிழகத்திலயோ கேரளாலயோ இந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்கா வந்து சிறுபான்மையர் வாக்கு இருக்குது. 100க்கு 100 சிறுபான்மை மற்றும் தாழ்த்தப்பட்ட வாக்குகளும் சிறுபான்மையர் வாக்குகளும் வலுவா இருக்குது. இவங்களோட வாக்கு வங்கி தான் வெற்றியை தீர்மானிக்கும். ஆமா, கரெக்ட். அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? டார்கெட் தமிழ்நாட்டுக்குள்ள இங்க எடுபடாது. அவங்க ஒரு இது பண்ணாலும் இப்ப கூட மகாபலிபுரத்துல வந்து அந்த திமுக சார்பா வந்து பூத் கமிட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நேத்தம் தானே நடந்திருக்கு. அதனால நம்ம தமிழ்நாடு வந்து என்னைக்குமே வந்து அதை வந்து ரொம்ப சென்சிட்டிவா கவனிக்கும். என்ன ஒரு திட்டங்கள் அந்த தமிழகத்துக்கோ மக்களுக்கோ எதிராக ஒரு திட்டங்களை வந்து மத்திய அரசு அறிவிக்கும் போது அதை வந்து தமிழ்நாடு வந்து நல்லதா இருந்தா ஏத்துக்கிடுது, கெட்டதா இருந்தா அதை எதிர்த்து களத்துக்கு உடனே வருது. ஆரம்பத்துல இருந்து திமுகவோட கட்டமைப்பும் அதிமுகவுடைய கட்டமைப்பும் திராவிட கொள்கையோட கட்டமைப்பு என்னன்னா மாநில சுயாட்சின்ற முறையில தான் அது எனக்கு உண்மையை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் என்ன கேட்டாங்க தெரியும், மோடியா லேடியான்னு கேட்டா. அதாவது கலைஞர் கூட அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல் அப்போசிஷன்ல, அதாவது கொள்கை ரீதியான அப்போசிஷன்லாம் நிறைய இருந்தாங்க. ஆனா அந்த அம்மா அவருடைய பேரைய சொல்லி நீயா நானான்ற மாதிரி பாத்துடலாம்டாங்க. ஒரு விஷயம் தோழர், கடந்த கால நிகழ்வு ஒரு பக்கம் இருக்குது, இந்த கால நிகழ்வு வந்து நம்முடைய இப்போ அதிமுக இருக்குது, எடப்பாடி அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கூட எக்காலத்தை கூட கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டு மறுபடியும் கூட்டணி வச்சிருக்காரு. எந்த நிர்பந்தமோ எந்த சூழ்நிலையும் அவரு தான் அறிவாரு, பிஜேபி தான் அறியாது, நமக்கு தேவையில்ல, மக்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற மாநில சுயாட்சி தான் அந்த திராவிட கொள்கைகளோட ஆணித்தும், அதாவது ஒரு அஸ்திவாரம் கூட சொல்லலாம். ஆனா இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலால தமிழகத்துக்கு வந்து கேடுதான் இருக்கிறதா சொல்லி நான் மற்ற ஸ்டேட்டை பார்க்கல, பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாம் பார்க்கும் போது நம்ம தமிழ்நாட்டுக்கும் அதே சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது, நம்மளை போன்ற மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கருத்து. இதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்றதுல இருந்து அப்படியே எடுத்து நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் பாருங்களேன். என்னன்னா இந்த பிரச்சனை நீங்க சொல்றீங்களே, நீக்க மட்டும் பிரச்சனை இல்ல, இதுல சேர்க்கிறது ஒரு பிரச்சனை. பீகார்ல அதாவது வட மாநிலத்தவர்கள் இங்க வந்து நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க, கிட்டத்தட்ட நிறைய பேர்னு சொல்றதோட சரிசமமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லேபர்ல மட்டும் இருந்தாங்க ஒரு காலத்துல, இப்ப வந்துட்டு தொழிலை எடுத்து நடத்துற அளவுக்கு தமிழகம் அவங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கிட்டு வருது. அது ஒரு புறம் வச்சுப்போம். ஆனா தமிழகம் தான் வந்துட்டு நிறைய வடமாநிலத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருது. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பீகார்ல தூக்கிட்டாங்க, நிறைய பேர் அதுல தூக்கின உடனேயும் இங்க கொண்டு வருவான்.
இங்க கொண்டு வர்றப்ப அவன் ஆதார்ல சீர்திருத்தம் பண்ணணும்னா நமக்கு இது இருந்தா போதும், என்னது ஒப்பந்த பத்திரம், வாடகை ஒப்பந்த பத்திரம் இருந்துச்சுனாலே ஆதார்ல சீர்திருத்தம் பண்ணி கொடுத்துருவான். கண்டிப்பா. இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும்னா ஆதார பேஸ் பண்ணி இவனுக்கு இங்க வந்துட்டு வாக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவான். அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு ஒரு லா இருக்கு. அதுக்கு கீழே தான் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வாக்கு உரிமைகள் கொடுக்கணும், எந்தெந்த மாதிரி இது ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்ன்றதுல அதுல ஒரு வார்த்தையை அழுத்தமா சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஆர்டினரி ரெசிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டினரி ரெசிடென்ஸ்னா அவர் அங்கேதான் வாழ்ந்து வர்றாருன்ற ஒரு அர்த்தம் உடைய ஒரு சொல்லது. இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா அவர் அங்க வாழ்ந்து வர்றாரான்றத பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்க என்னன்னா டெம்பரரியா அவர் இருந்தாலும் அங்கேதானே இருக்கான்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. பீகாரை சேர்ந்தவர்கள் யாரா இருந்தாலுமே அவங்க பிழைப்பு நடத்துறதுக்கு தான் இங்க வர்றாங்க. பிழைப்பை முடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு போறதுக்குலாம் அங்க போயிருவாங்க. இப்ப நாமளே இருக்கோம்னா நம்ம சொந்த ஊர் ராம்நாடுன்னா நம்ம ராம்நாடுக்கு போயிருவோம். சொந்த பந்தங்கள் எல்லாமே அதை சுத்தி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் இங்க காசு சம்பாதிச்சுட்டு சொந்த ஊருக்கு போயிருவாங்க. இங்க இந்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை வந்துட்டு தீர்மானிக்கிறதுக்கு அவங்களுக்கு பங்குன்றது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு கொள்கையில வளர்ந்து வந்தவங்கன்னா கம்பல்சரியா நமக்கு படிப்பு இருக்கணும், ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இந்த மாதிரி கொள்கையிலே ஊன்றி வளர்ந்தவங்க. அவங்களுக்கு அவங்களோட அரசியல் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்க வந்து நிறைய ஜாதி ரீதியான அரசியல்கள், இன்னும் ஒரு முன்னேற்றமே அடையாத ஒரு அரசியல்ல கிட்டத்தட்ட அவங்க வந்து அப்படிதான் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அது ஒரு கவலைக்கிடமான விஷயம். அதை நம்ம ஆதரவு பண்ணல, பட் வரணும். ஆனா நம்மளுடைய அரசியல் வந்து மேம்பட்ட அரசியல். மக்கள் அவ்வளவு வந்துட்டு முன்னேறி இருக்காங்க, ஒரு பகுத்தறிவுல எல்லாத்துலயும் இருக்காங்க. அவனை கொண்டு வந்து இங்க ஓட்டு போடுன்னா அவன் வந்துட்டு தேசியவாத கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுற ஒரு சூழ்நிலையில வருவான். அப்போ நமக்கு வந்துட்டு மொத்தமாவே நம்மளோட அரசியலோட பல வருஷம் வளர்ச்சி வந்து நாசமா போயிருதுல இங்க. கண்டிப்பா தொடர். அதாவது இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தொடர், நீங்க வந்து சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வட மாநிலத்தவர்களால வந்து வாக்குரிமைகளால நம்ம தமிழகத்தை பாதிக்கும் போறீங்க. அதே ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிடலாம். அதே ஒரு ஈஸியா வந்து நம்ம கடந்து போக முடியாது. நம்ம இவர் எடப்பாடி கண்டென்ட்டுக்கு வருவோம். அவரு மாநில சுயாட்சி தான் திராவிட கட்சிகளுக்கு உள்ள ஒரு கட்டமைப்பான ஒரு அஸ்திவாரம். ஆனா இன்னைக்கு இந்த கண்கூடா ஆதாரப்பூர்வமா வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்களும் வெளியிடுறாங்க, மத்த எதிர்கட்சிகளும் மத்த ஸ்டேட் உள்ள எதிர்கட்சிகளும் ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க. இவ்வளவு தெரிஞ்சும் அவங்க சொல்றாங்க அந்த நவம்பர் 4ஆம் தேதி நினைக்கிறேன் நமக்கு ஆரம்பிக்குது இங்க அந்த இது ஆரம்பிக்குது திருத்த பட்டியலை. அப்போ இவர் வந்து அவங்க சொன்ன உடனே இவரு முந்திக்கிட்டு போய் எடப்பாடி அவர்கள் நாங்க வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அதாவது இத்தனைக்கும் தாவேகா கூட வந்துட்டு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து தெரிவிச்சுட்டாங்க. ஆமா ஆமா, இதுல தாவேகா ஒரு வகையில நம்ம பாராட்டிய ஒரு விஷயம். நம்ம என்னதான் இருந்தாலும் அவரோட இந்த விஷயத்துல வந்து அதுதாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் தான் இங்க முக்கியம். கண்டிப்பா என்ன சொல்றேன்னா இங்க உள்ள வாக்காளர்கள் நலன்கள், இங்க உள்ள அரசியல் சூழ்நிலை தான் நமக்கு முக்கியம். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுக மாநில கட்சி, அவர் வந்து இன்னும் தேசிய கட்சியில இருக்கல, தேசிய கட்சி நடத்தல. அப்படி நடத்தி இருந்தா அவர் கண்மூடித்தனமா நான் ஆதரவு கொடுக்குறேன் நீங்க சொல்லிருக்கலாம். இவ்வளவு விஷயம் நீங்க மத்தியில பாரதிய ஜனதா கூட நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அது உங்களோட விருப்பம். அவங்க நல்லதை கொண்டு வந்தா நீங்க ஆதரிங்க. இப்போ இவ்வளவு விஷயம் வந்து இந்த 65 லட்சம் பேரை பீகார்ல தூக்கிருக்காங்க, மத்த ஸ்டேட்ல கூடுதலா சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா வருதுங்க. அப்ப நீங்க ஒரு கட்சியோட தலைவர் 4 வருஷம் தமிழகத்தை முதலமைச்சரா நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப நீங்க அதோட சட்ட வல்லுநர்கள் கூட ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமா வேணாமா ஏதாவது ஒரு முடிவுகளை எடுத்து இது மக்கள் நலன் சார்ந்ததா. நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கு வர முடியாதுங்க. இன்னைக்கு திமுக விட்டுருங்க, இன்னைக்கு திமுக இருக்கும், 5 வருஷம் இருக்குமோ 10 வருஷம் மாத்தி தான் தமிழகத்தோட ஆட்சி. 2 திராவிட கட்சிகள் தான், இரு தரப்பினருக்கும் ஏதாவது ஒண்ணுதான் நம்மளும் அதுதான் விரும்புறோம். ஒண்ணு நம்மளோட மாநில சுயாட்சியை காப்பாற்றப்படணும், நம்ம மாநிலம் நல்லா இருக்கணும், அதுக்கு திராவிட கட்சிகள் வலுவா இருக்கணும். கண்டிப்பா இன்றைக்கு நம்ம வந்து அதுதான் வந்து நம்ம விரும்புறோம். ஆனா இதுல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இந்த விஷயத்துல நிறைய விஷயத்துல மாறுபட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல தன்னை முழுமையா மாத்திக்கிட்டாரோ நாளைக்கு அவர் ஆட்சி பொங்கல அவர் ஆட்சியில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை இதால வரும். அவருக்கு வந்துருச்சுன்னா பெரிய விஷயம் தான். 100க்கு 100% அவர் கண்மூடித்தனமா ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் இந்த விஷயத்துக்கு. இங்க ஏதாவது குளறுபடி நடக்காது. ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப உயிர்ப்புணர்வோட இருப்பாங்க. ஒரு பூத்துக்கு நார்த்லாம் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க, அந்த பூத்துல வந்து அந்த ஒரு இது இருக்காது, ஒரு மக்களோட விழிப்புணர்வு அங்க அதிகமா. இங்க தமிழ்நாடு அப்படி கிடையாது. எப்பவும் விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். இப்ப நம்ம ஒரு செல்போன் வச்சிருக்கோம், இப்ப நம்ம வாக்காளர்னா நமக்கு நம்மளே உள்ள போய் செக் பண்ணிடுவோம் நம்ம ஓட்டு எங்க இருக்கா இல்லையான்னு சொல்லி. நம்ம அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட், அதனால இங்க ஈஸியா வந்து பூத்த முடியாது. என்ன பாட்சாவை கொண்டு வந்து பலிக்க நினைச்சாலும்
நம்ம அதை வந்து நம்ம மக்கள் வந்து நம்மளுடைய அந்த மாநில கட்சிகளை வந்து வலுவாக தடுத்து கொண்டு போயிடும். அதற்கான முயற்சியை தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வரக்கூடிய நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதா ஒரு தகவல் வருது. கண்டிப்பா இதை வலுவா எதிர்க்கணும். அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதை வலுவா எதிர்க்கணும். அதுதான் எங்களை போன்றவருடைய கோரிக்கை. தமிழ்நாடு நலன் காக்கணும், தமிழக மக்களுடைய வாக்குரிமை பாதுகாக்கப்படணும். அப்போதான் திராவிட கட்சிகள் வலுவா இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டை வழிநடத்த முடியும், தமிழ்நாடு செழிக்கும். கண்டிப்பா எல்லா மாநிலத்திலுமே வந்து இன்ன வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அகைன்ஸ்டா ஒரு அளவு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து அப்பெல்லாம் அதை கணிக்கல. மோடி அலைன்னு சொல்லி பரபரப்பா கொண்டு வந்தாங்க. நம்மளும் அதை என்ன நினைச்சோம், சரி அப்ப மக்கள் விரும்புறாங்க நினைச்சோம். ஆனால் நார்த்லயுமே நினைச்சோம். இப்ப இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது இவ்வளவு வாக்காளர்கள் நீக்கிருக்காங்க அப்படி குளறுபடி பண்ணும்போது மக்கள் நார்த்லயே விரும்பல. இவங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்க. நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கோம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நம்ம தான் எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணுமோ உஷாரா இருந்துட்டு நவம்பர் 4 ஆரம்பிக்கிறாங்க. எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் BLO அந்த வாக்காளர் திருத்த இதுன்னு அறிவிக்கிறாங்களோ மக்கள் வேகமா முன்னாடி போய் கொண்டு நம்மளுடைய வேலையில கொஞ்சம் ஒதுக்கி செய்யணும். இத இல்ல அப்படின்னா நம்ம இந்த நாட்டுடைய குடிமகன் இல்லைன்ற அளவுக்கு பின்வரும் காலங்கள்ல சொல்லக்கூடிய வாய்ப்புகளை வரும் தாராளமா உருவாக்கிடுவானுங்க. தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்து வரக்கூடிய காலங்கள் வந்து பாதிக்கப்படுது. கண்டிப்பா இது சம்பந்தமா வேற ஏதாச்சும் விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வருதுன்னா அதை உடனுக்குடன் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.